முதல்ல குருவோட சூரியன் செஞ்சுன்னா எப்படிங்க இருக்கும்? இப்போ ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது, நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும், மனசாட்சியோட நடந்துக்கணும், தெய்வ பக்தியோட இருக்கணும். இதுக்கெல்லாம் எல்லா லக்னத்துக்கும் நல்லது செய்வாரானா இல்லை. இதுல கிரகங்களா குரு கூட சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, குரு சந்திரன் இது ஆண்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அம்மா பாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்கு பிரிக்கவே முடியாது. இது யாருக்கு தலைவலியா இருக்குன்னா, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் எனக்கு சேரணும் அப்படின்னா வியாழ சோமேஸ்வரர் அங்க போய் ஒரு வியாழக்கிழமையோ திங்கக்கிழமையோ குருவும் செவ்வாயும் இவங்களுக்கு எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த போராட்டம் தொடரும் அப்படின்னா அது மிகையே இல்லை. இவங்களுக்கு தலை சிறந்த ஆலயம் குரு புதன் ரெண்டு அறிவாளிகள் இல்லையா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஆணவம். அந்த புதன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஈகோ பிளான். இவங்களுக்கு யாரை லைக் பண்ணுவாங்கன்னா, என்ன ஃபீல்டா வேணாலும் இருக்கட்டும், அதுல கூத்தனூர் சரஸ்வதி தேவி அந்த அடிக்கடி வழிபாடு பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு எவர் கிரீன் சக்சஸ். ரெண்டு மைனஸ், இது நம்ம அவங்க படிக்கிற அறையில கூட இந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரஸ்வதி யோகமா மாறிடும். நிறைய செலவு பண்ணி பரிகாரங்கள் பண்றதை விட்டுட்டு இது மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம். குரு சுக்கிரன், குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இவங்க ரெண்டு பேருமே யாருக்கெல்லாம் காம்பினேஷன் இருக்கோ 100% நிறைய கஷ்டம் இருக்கு. உணவு கட்டுப்பாடு முக்கியம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சுகருக்கான கிரகம். குரு சுக்கிரன் வந்து மகாலட்சுமி தான். இல்லைன்னா ஐயா சுகமே சொல்லையா. ஐயா வணக்கங்க ஐயா. முதல்ல உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. ஏன்னா எனக்கு தெரியும் உங்க பிஸி டைம் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க. அதுல வந்து கூப்பிட்ட உடனே வர்றீங்கய்யா, வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கு சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 5 தேங்காய் வாங்கி உடைங்க, உடைச்சிங்கன்னா 9 இது வரும், அதில் வந்து நீங்கள் விளக்கு போடுறப்ப நல்லா இருக்கும்னாங்க. பாக்கி ஒரு தேங்காய் நம்ம வந்து பாதியாக இருக்க தேங்காய் சொல்லவே இல்லை. கீழே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாதி தேங்காய் என்ன பண்ணுறது, பாதி தேங்காய் என்ன பண்ணுறது, அது என்ன தான் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஐயா, அதாவது 5 தேங்காய் அதை உடைக்கும் போது 10 மூடிகளை வரும். ஆமாம், நம்ம 9 மூடியை தீபமாக போட சொல்கிறோம். நெய் ஊற்றி தீபமாக போட சொல்லி மீதி ஒரு மூடி பேலன்ஸ் இருக்கும். விருப்பப்படுறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் தானமாக கொடுக்கலாம். கோயிலே கொடுத்துட்டு போயிடலாம். கோயிலே கொடுத்துட்டு போறது நல்லது. அப்படி தானமா கொடுத்துட்டு போனாங்கன்னா தப்பு இல்லை. ஸோ அதை எல்லாரும் பண்ணிடணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் உங்க மூலியமாவும் நான் தெரிஞ்சு. ஆமா, எல்லாம் கீழே இருக்கிறதுதான். நீங்க 5 காய் உடைக்க சொல்லியிருக்கீங்க, பாக்கி 1 வருமே, இது எப்படி வர, அதை என்ன பண்றதுன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒன்று தானமா கொடுத்துடலாம். யாருக்கு வேணாலும் தானமா கொடுத்துடலாம். நிச்சயமா கொடுத்துட்டா ரொம்ப நல்லதுங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா. சரி ஐயா, நம்ம எப்பயுமே வந்து இந்த கிரகச்சரிக்கை பற்றி பேசிகிட்டே இருப்போங்க. அது மக்களும் நிறைய ரசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிரகச்சரிக்கை பற்றி மட்டும் பேசுறது இல்லை, அதற்கான பரிகார ஸ்தலங்களும் சொல்லிடுறோம். இந்த வாரம் நான் யோசிச்சப்ப என்ன நினைச்சேன், குருவோட சேர்ந்த கிரகங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன பரிகார ஸ்தலங்கள்னு பார்ப்போங்க. முதல்ல குருவோட சூரியன் செஞ்சுன்னா எப்படிங்கய்யா இருக்கும்? கண்டிப்பாக. அதாவதுங்கய்யா, இருக்கிற 9 கிரகங்களில் முழு சுபரா அறியப்படக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட் குரு. குரு அருள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இப்போ ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது, நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும், மனசாட்சியோடு நடந்துக்கணும், தெய்வ பக்தியோடு இருக்கணும், இதுக்கெல்லாம் குரு. இதில் குரு வந்து எல்லா லக்னத்துக்கும் நல்லது செய்வாரானா இல்லை. ஆமாம், சில லக்னங்களுக்கு மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். சில லக்னங்களுக்கு அவர் வந்து கொஞ்சம் தீய பலன்களையும் கொடுக்கறதுக்கு அந்த பிராப்தத்தின்படி, அவங்க பிறந்த அந்த பிராப்தத்தின்படி லக்னப்படி அவங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இது வந்து ஒரு பொது கருத்துங்க. இதுல கிரகங்களா குரு கூட சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு மிராக்கிளா இருக்குங்கய்யா. அதனாலதான் உங்க ஐயாட்ட கேட்கணும். ஆமாங்க, ஒரு அதிசயமா இருக்குங்கய்யா. ஐயா கேட்டது வந்து குருவோட சூரியன். சூரியன் குரு ரெண்டுமே சேர்ந்தா சிவராஜ யோகம். ஓகே, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5 குடையவன் சூரியன், காலச்சக்கரத்துக்கு 9 குடையவர் குரு. 2 பேரும் இணையிறது ஸ்பிரிச்சுவல் அற்புதமாக இருக்கும். சூப்பர். இவங்க மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவங்க, நீதி நேர்மை தர்ம சிந்தனை இதெல்லாம் நிறைய இருக்குங்க. ரொம்ப ஹெல்பிங் மைண்டு நல்லா இருக்கும். அதே சமயம் ஈகோவோட ஒட்டுமொத்த உருவமும் இவங்க தான். ஏன்னா குரு சூரியன் கொஞ்சம்
ஒரு சின்ன விஷயம் மாறிச்சினாலும் அந்த ஆளை கட் பண்ணி அப்படியே வெளியேற்றிடுவாங்க. ஆமா ஆமா இந்த ஓப்பனாவே சொல்லிடுவாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரியே சொல்லிடுவாங்க. ஆகாது, வெளியேறிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் நிறைய அன்னதானம், தான தர்மங்கள், நிறைய ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு இருக்கும். இவங்க லைஃப்பில் எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க. கோயில் கட்டுறது, கோயிலுக்கு தலைமை பொறுப்பு, கும்பாபிஷேகம், கோயிலுக்கு முன்னாடி நின்று ஏதாவது செய்கிறது, குலதெய்வ கோயில் பொறுப்பு எடுத்துக்கிறது, இந்த லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி எல்லாம் தலைவர் பொறுப்பு, அசோசியேஷன், இதுக்கெல்லாம் குரு சூரியன் ரொம்ப மிக முக்கிய கிரகம். இந்த குருவோட சூரியன் சேர்ந்திருந்தா இவங்களோட குழந்தைகளும் குவாலிட்டியாக இருப்பாங்க, இவருடைய தந்தையாரும் குவாலிட்டியாக இருப்பார், ஜாதகரும் குவாலிட்டியாக இருப்பார். இதுக்கு வந்து பாவிகள் தொடர்பு இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. இது ஜென்ரலாக நல்ல பொசிஷனில் லக்னப்படி ஒரு இடத்துல இருந்துட்டுச்சுன்னா கண்டிப்பாக எவர்கிரீன் சக்ஸஸ் தான். இந்த பிறவி இவங்களுக்கு புகழான பிறவியாக இருக்கும். இவங்க ரெகுலராக பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர 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 இவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பிரதோஷ வழிபாடு தவறவே விடக்கூடாது குரு சூரியனுக்கு. அதே போல் திருவண்ணாமலை இல்லை மலை மேல் இருக்கிற சிவன், உதாரணத்துக்கு திருச்செங்கோடு, அந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் இவங்க போய் வழிபட்டு எங்கே யார் போனாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தீபம் ஏற்றி வழிபடணும். ஆமாம், நீங்கள் தீபம் தான் உணவுன்னு இருக்கீங்க. ஆமாம் ஆமாங்க, தேவதைக்கு உணவே தீபம் தான். தீபம் ஏற்றி வழிபடணும். எவ்வளவு தீபம்னு நம்மளது கேட்பாங்க. ஆமாம், உங்கள் விருப்பம். மினிமம் 2 தீபம். நான் எப்பவுமே ரெஃபர் பண்ணுறது 11 தீபம். 11ங்கிறது லாபம். எல்லாத்துக்குமே லாபமாக இருக்கணும். 11ங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக 11 தீபம் போட சொல்கிறேங்க. அது போடும்போது நல்லா இருக்கும். இந்த குரு சூரியன் சேர்க்கை ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை. சூப்பர் சூப்பர். குரு சந்திரன் அவங்க குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்கான பரிகார ஸ்தலம்? கண்டிப்பாக குரு சந்திரன் என்னோட இதில் வந்து நான் முதல்ல நம்ம பேசியிருக்கிறதுல சொல்லியிருப்பேங்கய்யா, தெய்வ நடமாட்டத்தை ஒருத்தர் உணர முடியும் வீட்டில், கோயிலில், இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது உணர முடியும்னா இந்த குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்கணும். இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது இந்த கோயிலில், இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா சந்திரன் வீட்டில் தான் குரு உச்சமாகிறார். ஆமாம் ஆமாம், கடகத்தில் தான். அப்போ இந்த குரு சந்திரன் சேர்க்கையே ரொம்ப பிரமாதமான அமைப்பு. இது ஆண்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா பியூர் அம்மா பையன். ஓகே. அம்மா பாண்டிங் இவங்க 2 பேருக்கு பிரிக்கவே முடியாது. இது யாருக்கு தலைவலியா இருக்குன்னா மருமகளுக்கு. ஆமா, அம்மா பேச்சே கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க இந்த குருவும் சந்திரனும். இது எல்லாமே என்னோட குருமார்கள் மூலியமா தான் இங்கே கிடைச்சது. நிச்சயமா. அதுக்கப்புறம் என்னோட அனுபவத்தையும் பகிர்ந்து எடுத்துக்கிட்டோம். அது வந்து அந்த குருவும் சந்திரனும் வந்து அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. சமுதாயத்துல புகழ், ஜெயிக்கணும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும், குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் எனக்கு சேரணும் அப்படின்னா இந்த குருவும் சந்திரனும் நமக்கு மேஜரான பிளானட் கிரக சேர்க்கை இருக்கும். சூப்பர். இந்த குருவும் சந்திரனும் யாருக்காவது இருக்கு அப்படின்னா நல்ல அலங்காரமான அம்மன் வழிபாடுகள் எங்க இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு காஞ்சி காமாட்சி, இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணிட்டே வந்தாங்கன்னா நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். வியாழ சோமேஸ்வரர்னே கும்பகோணத்துல கோயில் இருக்குங்க. வியாழ சோமேஸ்வரர். ஆமா, கும்பகோணத்துல நெட்ல போட்டாங்கன்னா அது வரும். அங்கே போய் ஒரு வியாழக்கிழமையோ திங்கக்கிழமையோ பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருப்பாங்க. அவங்க தாயார் தலை சிறந்த கடவுள் பக்தியோட தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தன் மகன் மேலே வச்சிருக்கிற அன்புனால மருமகளுக்கும் இவங்களுக்கும் அந்த பாண்டிங் ஒத்து வரவே வராது. மேக்சிமம் குருச்சந்திரன் சேர்க்கை இருந்தாலே என்னோட அட்வைஸ் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் ரொம்ப அந்யூன்யமாக இருங்க அம்மா கூட. அம்மா தான் உலகம், அது மறுக்க முடியாது, ஏன்னா பெற்றவங்க இல்லையா. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரீட் தள்ளியாவது தனி குடித்தனமாக இருந்துக்கணும். அதுதான் வந்து சேஃபர் சைடு. சங்கடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கும். இல்லைங்க நான் அம்மாவை விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா இந்த கசப்புகள் தொடரும். கிரகிச்சுக்கிட்டு தான் வாழணும், வேற வழியே இல்லை. திருமண கசப்புகள், அதாவது மனைவி மேலேயும் ஒரு உயிராக இருப்பார், அம்மா மேலேயும் உயிராக இருப்பார், இதில் குறை வராது. ஆனால் அம்மா தான் முடிவெடுக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த வீட்டில். இது வந்து அந்த பொண்ணுக்கு சங்கடப்படும். இது வந்து நிறைய தாய்மார்கள் என் மகன் ஜாதகத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு இப்போ பார்த்தாங்கன்னா நீங்களே கொஞ்சமாவது ஸ்லோ பண்ணிக்கிட்டா ஃபியூச்சரில் உங்களுக்கும் அந்த மகனுக்கும் மருமகளுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். நிச்சயமா. இதனால மன வாழ்க்கை எதுவும் முடியாது. மன வாழ்க்கைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, கசப்புகள் தான். அதை எந்நேரம் வீட்டுக்குள்ள முகம் சுழிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி டிராவல் பண்றது? நிச்சயமா. இவர் தான் வந்து இந்த இடப்பட்டையில குருச்சந்திரன் மாட்டிக்குவார். மனைவியும் வேணும்,
அம்மாவும் வேணும். நான் என்னதான் சாமி பண்றது, ம், ஒரே குழப்பமா இருக்கு ம். அப்படிங்கிற மாதிரி மாத்திக்குவார். நிச்சயமா. அப்ப இதுக்கு வந்து இந்த வியாழ சோமேஸ்வரர் ஆலய வழிபாடு, நல்ல அம்மன் வழிபாடு ம். இவங்களுக்கு சக்சஸா இருக்கு. நிச்சயமாங்க, நிச்சயமா. குரு செவ்வாய் சேர்க்கை எப்படிங்க இருக்கும்? சூப்பர். குருவும் செவ்வாய். செவ்வாயும். ம், குருங்கிறது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், ம். செவ்வாய்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு முதல் முதல் இடம். இடம். ம், அப்போ 1 9 ம், கனெக்ட் ஆகுது. ம். இந்த குரு செவ்வாய் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, முதல்ல உடம்பு கட்டுமஸ்தா இருக்கும். மிலிட்ரிக்கார மாதிரி ஜிம்முக்கு போய் ஜிம்முக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் குரு செவ்வாய் சேர்ந்தா. எக்ஸசைஸ், வாக்கிங், ஜிம், ஒர்க் அவுட் இதெல்லாம் இவங்களோட ஹேபிட், ஃபுட் ஹேபிட் கரெக்டாக இருக்கும். உடம்ப நான் பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்னா குரு செவ்வாய் அங்கே இருக்கணும். சூப்பர். இப்போவும் நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிட்டு வந்த கிரக சேர்க்கைக்கு எல்லாமே நல்ல இடத்துல இருக்கணும். ம். பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ஆமா, பொதுவா தான் நம்ம சொல்லி பொதுவாக தான் பேசிட்டு ஆமா, பாவிகள் தொடர்பு இருந்துச்சுன்னா அது வேற, ஆமாம் கட்டத்துல வேற ஏதாவது பார்வை இருந்தாலும் அது வேற. ஆமாங்க. இது நம்ம பொதுவா சொல்றது. ஆமாங்கய்யா, அந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். இப்போ வந்து அந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே, செவ்வாய்ங்கிறது பிளட்டு, ம், குருங்கிறது கொழுப்பு, ம், எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, ம், அதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. இவங்க போய் மருத்துவ ஆலோசனை ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாங்கிக்கணும். ம். ஒரு 40 வயசு மேல அதுக்கு மேலே கண்டிப்பாக வாங்கிக்கிறது, மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. ம். ஆனால் குரு செவ்வாய் வந்து வேல்யூபிளான சொத்துக்களை கொடுக்கும். ம், எனக்கு ஒரே ஒரு வீடு தான் சார் இருக்கு, ம், ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு இல்லை 5 சென்ட் 10 சென்ட் வச்சிருக்கிறேன்னாலும் ஒரு வேல்யூபிள் இருக்கும், அதோட மதிப்புங்கிறது கூடுதலா கூடுதலாக இருக்கு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமி மனை, ம், குருங்கிறது வேல்யூபிளான ஒரு பிளானட். ம், ரெண்டும் ஒன்று சேருது. ம். இவங்க வந்து சகோதர பாசத்தை மிஞ்சவே முடியாது. ஓகே. நீங்க எப்படி குருச்சந்திரனுக்கு அம்மாவை சொன்னீங்களோ, ஆ. குரு செவ்வாய்க்கு சகோதரர். அட்டாச்மெண்ட் சூப்பரா இருக்கும். ம், ம். சித்தப்பா பெரியப்பா பையங்க மேலேயே க்ளோஸா இருப்பாங்க, ஓ, சரி சரி. பிரிய முடியாது உங்களால. ம். ஆனா இவங்களுக்கு அவங்க சைடுல இருந்தா காயங்களே வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்ப ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான கிரகம். ம், அதே போல வீட கோயிலா வச்சிருப்பாங்க, ம், பிரார்த்தனைகள் நல்லா பண்ணுவாங்க, மனிதாபிமானமா நடந்துக்குவாங்க. ஒரு ஊர் பொது காரியம்னு வைங்களேன், ம், இவங்க முன்னாடி நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ம், இவங்களுக்கெல்லாம் குரு செவ்வாய் நல்ல நிலையில இருக்கும். இந்த குரு செவ்வாய் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு எப்படியாவது வந்துடுறாங்க. ம், இனி அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்துல ம். அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ம். பொதுவான கருத்து, ஆமா. இந்த குரு பொதுவாங்கயா ம். செவ்வாய் வீட்டுல குரு இருந்தா, ம், அதான். விருச்சிகத்திலேயோ ம், ம். அல்லது மேசத்திலேயோ குரு இருந்தா கூட இந்த பலன் இந்த பலன் வந்து ஓரளவுக்கு 50% நமக்கு இருக்கும். மேட்ச் ஆகும் ஆ, ம். அப்படிங்கறத ஒரு கணக்கு. இல்ல குரு செவ்வாய் பார்த்தாலும் இது ஒரு 50% 50% இருக்கு. ஆனா குரு செவ்வாய் இணைவுக்கு தான் பலம் அதிகம். அதான் கிரக சேர்க்கையா நம்ம எடுத்துக்கிறோம். ம், அந்த குரு செவ்வாய் ஒண்ணா சேர்ந்தா குழந்தைங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க, ம், ம், கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. ம். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்புனா தப்பு. தப்பு. ம், அந்த குரு இவங்க வந்து சமுதாயத்துல ஒரு தொழில்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. ம், இவங்களுக்கு எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த போராட்டம் தொடரும் ம், அப்படின்னா அது மிகையே இல்லைங்க. ம். இவங்களுக்கு தலை சிறந்த ஆலயம் திருச்செந்தூர் முருகர். முருகர் தான். ம், அவர்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கோ இரவு 7:30 மணிக்கு நடக்கிற ஏகாந்த தரிசனமும் மறுநாள் காலையில் நடக்கிற விஸ்வரூப தரிசனமும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். ம், உணவு பிரியர்கள்ங்கய்யா. ம். குரு செவ்வாய். அதனால தான் உடம்பு வர்றது, ம், சிலருக்கு தொப்பை போட்டுரும், ம், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகரிக்கும். டேஸ்ட் Deposit இல்லைன்னா ஆகும். இவங்க சாப்பிட மாட்டாங்க. ம், ம், குரு செவ்வாய் ம், ரொம்ப காரம் சாரமாக இந்த ஆண் டயத்துக்கு ம், ஃபுட்டு வேணும். எனக்கு 4 மணினா டீ எங்க, ம், 5 மணினா ஸ்நாக்ஸ் எங்க, ம், 8:30 மணி ஆச்சு இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலையா ம், அப்படின்னா குரு செவ்வாய். இதுல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. ம். குழந்தைகள் பிறந்த பின்பு குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படியே கட் ஆயிரும். ஓ. இது மைனஸ். ம், ஏன் கட் ஆகுதுன்னா அதுக்கான வேலைப்பளு அதிகமாயிரும். ம், இப்போ எப்போ குழந்தை பிறக்கிறாங்களோ அப்போ இருந்து இவங்க லைஃப் ஸ்டைல் மாறுறதை பார்க்கலாம். ம். ஆனால் அந்த வேலைப்பளுவுனால அந்யோன்யம் கட் ஆயிரும். என் கணவர் வந்து என் கூட பேசுறது இல்ல, பேசல, முந்தி மாதிரி இருக்கிறது இல்ல. இல்ல வெளியில ஆமா. கூப்பிட்டு போறது இல்ல, அம்மா வீட்டுக்கு போறோம்னா தனியா போயிட்டு வாங்குறாரு, ம், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு செவ்வாய்க்கு இது ஒரு மைனஸா ம், பார்க்கப்படுது. மற்றபடி அருமையான கிரக சேர்க்கை, ம். சொத்துக்கள் நிறைய வேல்யூபிளான அசட் எல்லாம் குரு செவ்வாய் தான் கொடுப்பாரு. நிச்சயமா. தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் வழிபடுறப்போ உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? நிறைய சான்று இருக்குங்கய்யா. ம், நல்லா இருக்காங்க. அவங்க சக்தி என்னவோ அதுல அந்த சக்திக்கு அவங்க நல்லா இருக்காங்க. ம், ம், ம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சின்ன லெவல்ல இருக்காருன்னா போயிட்டு வரும்போது அந்த லெவல் கீழே போகாது. ம். அந்த மெயின்டைன் ஆகறதுக்கு வாய்ப்பு அந்த குரு இருக்கு. செவ்வாய் அது தொடர்ந்து போறப்ப கொஞ்சம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கிரேட உயர்த்துவார். ம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், திருச்செந்தூர்னாலே வெற்றி வெற்றி. ம். அப்படின்னு அர்த்தம். இந்த நிச்சயம். குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே பெயர்கள் எல்லாம் குமார், ம், செந்தில் ம். இவங்களதெல்லாம் கொஞ்சம் தொடர்பு வரும். நல்லா வரும். ம், செந்தில் ஆண்டவர் வழிபாடு, ம், சண்முகர்,
இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமா. குரு புதன் அற்புதம். குரு புதன் 2 அறிவாளிகள்ங்க. குருவும் அறிவாளி, மெத்த அறிவாளி, புதனும் மெத்த அறிவாளி. இதுல மைனஸ் என்னன்னா, புதனுக்கு குரு கிடையாது, குருநாதர் கிடையாது, புதன் பிளானட். இந்த குருவும் புதனும் சேரும்போது நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த நினப்பு, ஏன் ஆணவம்னு கூட ஒரு வரி சொல்லிக்கலாம், அது தப்பு இல்லை. இவங்க கூட மைல்டா இருந்துகிட்டே இருக்கும். இந்த குரு புதன் சேர்க்கைகள் நிறைய பார்த்துருக்குறேங்க. 2க்கும் மேற்பட்ட டிகிரி, பிஹெச்டி வரைக்கும் போனவங்கெல்லாம் இருக்காங்க. படிப்புல வந்து இவங்களை அடிச்சுக்க முடியாது, ரொம்ப பிரமாதமா படிப்பாங்க, அறிவாளிகள், ஞானிகள். புதன் அப்படிங்கிறது காலி நிலம், குருங்கிறது பெரிய வேல்யூபிள். நிறைய அந்த வேல்யூபிளான காலி நிலங்கள்லாம் இருக்கும். செவ்வாய்க்கு வந்து சொத்து, வீடு. ஆமா, இவங்க நிலமா வாங்கி வச்சுக்குவாங்க, உங்க இடமா வீடா கட்டி வச்சுக்குவாங்க. அப்படி இவங்க நிலம்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர். குரு புதன் எல்லாம் படிக்கிறதும் அப்படிதான், ஏதாவது தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு, சும்மா இருக்க மாட்டாங்க. இது ஒரு ஜோதிடருக்கு குரு புதன் சேர்க்கை இருந்துச்சுன்னா தேடுதல் அதிகமா இருக்கும். இது குரு வீட்டுல புதன் இருந்தாலும், புதன் வீட்டுல குரு இருந்தாலும், குரு புதன் நட்சத்திரங்கள்ல இருந்தா கூட இந்த ஜோதிடர்களுக்கு எல்லாம் அந்த குரு புதன் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இவங்கெல்லாம் இதுக்கு பேரே வந்து சரஸ்வதி யோகம். சரஸ்வதி யோகம் படிப்புக்கான ஒரு அற்புதமான யோகம். இதெல்லாம் பிளஸ். இவங்க இளைய சகோதரி இருந்தா உயிரா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. தங்கச்சி இருந்துச்சுன்னா சித்திய ரொம்ப பிடிக்கும், சித்தி இருந்தா ரொம்ப பிடிக்கும். அந்த புதன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஈகோ பிளானட். எப்படி குரு சூரியனுக்கு சொன்னோம், அது வந்து இவங்களுக்கு யாரை லைக் பண்ணுவாங்கன்னாங்கயா, என்ன ஃபீல்டா வேணாலும் இருக்கட்டும், அதுல அறிவாளிகளா இருந்தா இவங்களுக்கு பிடிக்கும். யாருக்கு? குரு புதனுக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே லக்னத்துல திக்பலம் அடைகிற கிரகம். அப்ப குருவும் புதனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சரஸ்வதி யோகம். எப்படியாவது டீச்சரோ, பக்கத்து வீடோ, காம்ப்ளெக்ஸோ, ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு சரஸ்வதின்னு வந்துடும். இவங்க வீட்டு பக்கத்துலயே கூட சரஸ்வதி கூட வழிபாடு ஏதாவது ஒண்ணு வந்துடும். சரஸ்வதி வித்யா, இவங்கெல்லாம் சரஸ்வதியோட குழந்தைகள். ஆமா, குழந்தைகள். அந்த படம் வச்சுக்கிறது, கூத்தனூர் சரஸ்வதி தேவி, அந்த அடிக்கடி வழிபாடு பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு எவர்கிரீன் சக்சஸ். 2 மைனஸ், ஸ்கின் தொந்தரவு தீராம இருந்துகிட்டே இருக்கும் குரு புதனுக்கு. அதே போல குரு புதன் சேர்க்கைக்கு வந்து தாய்மாமனோட உறவு கசப்பா இருக்கும். இல்லைன்னா தாய்மாமன் வளர்ச்சி இல்லை, தாய்மாமன் போராடுறாரு, இல்ல தாய்மாமனுக்கு நாங்க கொடுத்து உதவுறோம், ஏதோ தாய்மாமன் இருக்காரு. எபோவ் 90% மேல இது பொருந்தது இந்த குரு புதன் சேர்க்கைக்கு. நிறைய ஸ்கூல், கல்லூரி, இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்களுக்கெல்லாம் குரு புதன் கனெக்ஷன் இல்லைன்னா நடத்த முடியாது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரம். அப்போ குரு புதன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதுங்கய்யா. குரு அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள், புதன்னா கிரீன். இப்போ எங்கெல்லாம் கிரீனும் மஞ்சளும் சேருதோ அதெல்லாம் குரு புதன் சேர்க்கை. சூப்பர். நீங்கள் அப்படி கூட நம்மளை ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படின்னா, ஏதாவது நம்ம வீட்டில் பெயிண்ட் பண்ணுறோம், லைட் கிரீனு லைட் மஞ்சள் எல்லாம் பண்ணி வைக்கும்போது குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் பரிகாரம், சிம்பிளா. இது நம்ம அவங்க படிக்கிற அறையில கூட இந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரஸ்வதி யோகமா மாறிடும். நிறைய செலவு பண்ணி பரிகாரங்கள் பண்றதை விட்டுட்டு இது மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு கை கொடுக்கும். இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த குருபுதனுக்காக பேசுறதுல நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது குழந்தைகளுக்கு உதவி அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்க சரஸ்வதி தான் வழிபட்டுட்டே இருக்கும். சரஸ்வதி தான் வழிபட்டுட்டே இருக்கும். பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, இடம் மாறி முன்னேறுவாங்க, இடம் மாறினதுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைவாங்க, குழந்தைங்க பிறந்து இடம் மாறுவாங்க. இவங்களுக்கு மேக்சிமம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல் பக்கத்துலயோ டீச்சர் வாத்தியார் குடியிருக்கிற இடத்துலயோ தான் இவங்க குடியிருக்க வைக்கும். அந்த இடத்துல தான் பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே எல்லாம் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிச்சயமாக. அடுத்து முக்கியமா நம்ம பேச போது குரு சுக்கிரன். கண்டிப்பா அது சுபகிரகம், அது அசுபகிரகம். கண்டிப்பா இது 2 காம்பினேஷன் தான் எப்படிங்க? கண்டிப்பா சொல்லலாங்க. குரு சுக்கிரன். குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இவங்க 2 பேருமே யாருக்கெல்லாம் காம்பினேஷன் இருக்கோ 100% பொருளாதார கஷ்டம் வராது. ஏன்னா 2 பேருமே பணத்துக்கானவங்க. பொருளாதார கஷ்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வெளியேறிடும். ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வரும். கடைசியில் அவங்க பாட்டனாரோ அப்பாவோ ஏதாவது சொத்துக்களாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு அருமையான அமைப்பு. இதுல வந்து குருவும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கும்போது இவங்களுக்கு எதிரி இவங்க தான். ஒன்று சுக்கிரன் கொடுக்கட்டும்னு குரு அமைதியா இருப்பார், இல்லை குரு கொடுக்கட்டும்னு சுக்கிரன் அமைதியா இருப்பார். 2 பேருமே நான் தரமாட்டேன் அப்படிங்கிற இவங்க அதுக்கு என்ன பண்ணணும்? 2 பேரும் தராத போது உழைப்பு அதிகமாயிடும்.
அப்போ இவங்கெல்லாம் பாருங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிற்க முடியாது. ஓடி உழைச்சி அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு அந்த நிறைய பாடுபடணும், நிறைய கஷ்டம் இருக்கும். டெவலப்மெண்ட்டும் கையில் கிடச்சிரும். பொருளாதாரத்துக்கு கஷ்டம் இல்லாத கிரக சேர்க்கையில் இந்த குருவும் சுக்கிரனையும் நம்ம சொல்லலாங்கய்யா. இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கும் மனைவிக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை வந்து குறைச்சிக்கணும். இவங்களுக்கு தந்தையாரோட பிறந்த அத்தைகள் பகையாக இருந்தால் கூட பர்சனலாக பிடிக்கும். எங்கள் அத்தை, என்னோட அத்தை அப்படிங்கிறது அந்த உறவு, அந்த பிளட்டு அது கொஞ்சம் உள்ள வேலை செய்யும், அது இவங்களுக்கு பிடிக்கும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாலே உணவு கட்டுப்பாடு முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து சுகருக்கான கிரகம். மருத்துவ ஆலோசனைகள்லாம் கரெக்டாக வாங்கிக்கணும். இதோட சனியும் சேர்ந்துட்டா அது ஜலராசிகளில் சேரும்போது லேசாக எட்டி பார்க்கும் சுகர். அப்போ மருத்துவ ஆலோசனை கரெக்டாக வாங்கிக்கிறது சேஃப். பணத்துக்கான, அதனால தான் பணக்காரங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குங்கிற ஏப்பா வருதுன்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லைங்களா. பணம் இருக்கிறத கொடுக்கறதும் குரு சுக்கிரன் சனி, சுகரை கொடுக்கறதும் குரு சுக்கிரன் சனி. அதனால தான் அந்த காம்போவா அதை கொடுத்துட்டு போயிருது. அப்போ உணவு கட்டுப்பாடு, நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் பாவக்காயும் ராகி களியும் தான் நான் சாப்பிட்றேன், கூழ் தான் சாப்பிட்றேன்னு எத்தனையோ பெரிய மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு காரணம். எவ்வளவுக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த டிஸ்டர்பையும் கொடுக்குதுங்கய்யா. அதோட இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் குரு சுக்கிரனுக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மனைவி தெய்வீகமாக வருவாங்க, கடவுள் பக்தி இருக்கும், படித்தவங்களா இருப்பாங்க, ஒரு தன்னிறைவான ஒரு பெண்மணியாக வருவாங்க. ஜாதகரே எப்பவுமே பொருளாதார தேடல்களில் இருந்துக்கிட்டே இருப்பார். மைனஸ்ன்னு பார்த்தோம்னா கலப்பு திருமணம் இருக்கும் குடும்பத்துக்குள்ள. இந்த குரு சுக்கிரனுக்கு ஒன்று அவர் கலப்பு திருமணம் முடிச்சிருப்பாரு, இல்லை அந்த குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க, இல்லாமல் போகாது. வயசு வித்தியாச திருமணம் இருக்கும். இந்த குரு சுக்கிரனில் தான் என்ன பார்க்க முடியுதுனாங்கய்யா, 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் டிஃப்ரெண்ட்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆணை விட பெண் 1 வயசு மூத்தவங்களா இருக்காங்க. நிறைய பார்த்தாச்சு. 6 மாதம் மூத்தவங்க, 8 மாதம் மூத்தவங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த குரு சுக்கிரனால வர்றது தான். ஓகே, இப்படி இருக்குங்க. அவங்களுக்கான வழிபாடுங்க ஐயா. குரு சுக்கிரன் வந்து மகாலட்சுமி தான். ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி, ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். இல்லைன்னா குரு பகவானுக்கே இந்த மஞ்சள் பட்டு, ஏன்னா சுக்கிரன் பட்டு, குரு மஞ்சள், மஞ்சள் பட்டு வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணலாம். நீங்கள் உங்கள் உள்ளூர்லேயே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கே செய்யலாம். பண்ணும்போது நல்லா இருக்கும். சர்க்கரை பொங்கல் வந்து சுக்கிரன், கொண்டக்கடலை வந்து குரு. அப்போ கொண்டக்கடலை பாயில் பண்ணி தாளிக்க கூடாது, தெரியும், உப்பு பார்க்கக்கூடாது, அந்த சாமிக்கு கொடுக்கறதால. சர்க்கரை பொங்கல்ங்கிறது வந்து சுக்கிரனுக்கு உண்டானது. ரெண்டுமே நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். அதாவது குருவுக்கு ஒரு பட்டு துணி சுற்றி, மஞ்சள் பட்டு துணி சுற்றி இந்த ரெண்டையும் தானம் பண்ணுறப்போ வளர்ச்சி நல்லா இருக்கும். ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு, கரெக்டான பரிகாரமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இருக்கும். நிச்சயமா கணக்கு. குரு சனி சூப்பர். குரு சனி கிரக சேர்க்கை. இந்த குருவும் சனியும் கிரக சேர்க்கைங்கயா